வெல்கம் டு வெண்பா இன்பா vlogs. இப்போ பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்க தோட்டத்தோட அப்டேட்ஸ் பத்தி தான் காமிக்க போறோம். வாங்க அப்படியே நம்ம காமிக்கிறேன். போலாம் அப்படி நான் காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா சப்போட்டா மரம். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா சப்போட்டா காய்க்கல. ஆமா அங்க இருக்குது, மேலெல்லாம் இருக்குது. இப்பதான் பாக்குறேன், மேல இருக்குது பாருங்க. ஆனா அது இன்னும் பழமா இல்ல, காயாதான் இருக்கு. அணில் எல்லாத்தையும் சாப்பிட்டுருது. இங்க பாருங்க, நாங்க அப்ப கபாத் பண்ண மரத்துல வந்து எவ்வளவு துளிர் விட்டுருக்குன்னு பச்சை பச்சையா. இதுலதான் வந்து பூ வளர்ந்து அப்படியே நிறைய மாங்காய்லாம் வரும். அதனாலதான் நம்ம வந்து வருஷம் வருஷம் இதை வந்து கவாத் பண்ணணும். அப்பதான் இந்த மாதிரி நல்லா வளரும். பாருங்க, இதெல்லாம் தான் கவாத் பண்ண மரம். பாருங்க, இங்க பாருங்களேன், நாங்க வந்து போன வீடியோல காமிச்ச மக்காச்சோளம் வந்து இவ்வளவு பெருசாயிடுச்சு. 2 monthsல இவ்வளவு பெருசாயிடுச்சு. பாருங்க, கொஞ்சம் நிறைய இதுல வந்து இந்த மக்காச்சோளம் எல்லாம் காய்ச்சிருக்கீங்க பாருங்க. இங்க பாருங்க, சோளக்கருதுலாம் இருக்கு. ஒரு சில இதுல வந்து முளைச்சிருக்கு, ஒரு சில இதுல வந்து முளைக்கவே இல்லை. இததான் பாத்தீங்கன்னா பீச்ல எல்லாம் வந்து நம்மளுக்கு சுட்டு உப்பு எல்லாம் போட்டு நம்மளுக்கு தருவாங்கல்ல, அதுதான் இது. அதுக்கப்புறம் வந்து இதையே வந்து அவங்க வந்து அந்த உள்ள இருக்க இதெல்லாம் எடுத்துட்டு காய வச்சு அந்த பேக்கெட்ல போட்டு கடையில வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம வந்து அதை தான் போய் வாங்கி நம்ம வந்து பாப்கார்ன் செய்யறோம். அப்படியே வாங்க நம்ம அப்படியே வெளியே போலாம். இது பாத்தீங்கன்னா பலாமரம். போன வாட்டி பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்னதா காமிச்சிருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் பெருசாயிடுச்சு. இது நல்லா இலெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் பாவக்காய் செடி. இது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு க்ரீப்பர், அதனாலதான் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அப்பதான் இது வந்து இந்த மேலெல்லாம் போய் நல்லா வளருவாங்க. குட்டியா இருக்கு பாருங்க, சின்னதா ஒரு அவரைக்காய் வளருது. பாவக்காய் சின்னதா இருப்பாங்க. இங்க ஒண்ணு அப்படிதான் இருக்குன்னு. இந்த பூலாம் இருக்குது, அதெல்லாம் காய் வரும். பாருங்க, தெரியுது பாருங்களேன், இந்த பூ தெரியுது. பூல இருந்து அப்படியே காயா ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, கொய்யாக்காய் எல்லாமே முளைச்சு முடிஞ்சிடுச்சு. இதை நாங்கள் வந்து எல்லாமே அறுத்து முடிச்சிட்டோம். இரிகேஷன் இது வந்து எல்லா மரத்துலயும் இருக்கும். அந்த மரத்துல இருக்கு. இதான் வந்து சொட்டு நீர் பாசனம். இது வந்து கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து இது வந்து எல்லாத்துக்குமே இதாகும். இந்த சின்ன குழாய் வழியா வந்து எல்லா மரத்துக்குமே போகும். இந்த இந்த டியூப் வந்து எல்லா மரத்துக்குமே போட்டிருப்பாங்க. வாழை மரம். இது வந்து வாழை. இது இங்க ஒண்ணு, இங்க இது சின்ன வாழை, பெரிய வாழை. இது அதை விட பெரிய வாழை. சாஞ்சிச்சு ஒரு பக்கமா. இது வந்து சீத்தாப்பழம். இது வந்து
வாட்டர் ஆப்பிள் நான் போன வீடியோல காட்டினது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. இந்த இடம் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால தாத்தா வந்து கோழிக்கொண்டை செடி பூ வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வளர்ந்தோடனே மார்க்கெட்ல போய் வித்துருவாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய மாலையெல்லாம் கட்டியிருப்பாங்க பாருங்க. ஒரு சில பெருசா இருக்கு, ஒரு சில சின்ன சின்னதா இருக்கு. போன வீடியோல காமிச்சதை விட இந்த வாட்டி வந்து நிறைய செடி வந்து பெருசா இருக்கு. ஜாஸ்மினா லில்லியா? இது பாத்தீங்கன்னா ஜாஸ்மின். ஒரு சில தான் வந்திருக்கு, மற்றெல்லாம் காணவே காணோம். இதான் பேக்கரி செடி பாருங்க. இங்கேயும் ஒரு வாழை இருக்கு. வச்ச மாமரம் பெருசாயிடுச்சு. சின்னதா வச்ச மாமரம் வந்து பெரிய மாமரம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இது பெருசாவே இருக்கு, இலையும் கொஞ்சம் பெருசா இருக்கு. இங்க பாருங்க, ஒரு அவரைக்காய் வந்திருக்கு. சின்ன அவரைக்காய் வந்திருக்கு. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கப்பக்கிழங்கு தான் வச்சிருக்காங்க. தண்ணி போற இடத்துல வந்து இது வேஸ்ட் ஆகக்கூடாது, இடம் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால கப்பக்கிழங்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் வளர்ந்துருக்கு. கப்பக்கிழங்கு எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இது வந்து காராமணி, இது வந்து ஆனியன். இங்க பாருங்க, காராமணியும் வளர்ந்துருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆனியன். இதான் ஸ்ப்ரிங் பாருங்க. வந்து ஒரு சில ஃபுட்டுக்கெல்லாம் போடுவாங்க. பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் சின்ன ஆனியன். இதான் மேல இருக்கிறது தான் வந்து கப்பக்கிழங்கு. இந்த செடியை புழுங்கினா கிழங்கு வரும். இந்த கிழங்கோட கறி குழம்பு, மீன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அதான் பாத்தீங்கன்னா கேரளால ஃபேமஸ். எனக்கு வந்து சான்ஸ் கிடைச்சுன்னா இதை வந்து உங்களுக்கு வந்து புடுங்கி காமிக்கிறேன். இப்போ வந்து தாத்தா இல்லைங்கிறதுனால எங்களால் புடுங்க முடியல. வாங்க அப்படியே இப்போ நம்ம இதுக்கு வந்து இந்த ஃபேவரட்டான ஸ்டார் ஃப்ரூட்டுக்கு தான் போகிறோம். வாங்க போகலாம். பாருங்க எவ்வளோ வந்திருக்குன்ட்டு, சூப்பரா இருக்கு. பாருங்க, உள்ள ரெண்டு, வெளியே ரெண்டு, அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. கொத்தா இருக்காங்க. இங்க பாருங்க. ஏகப்பட்டது இருக்கு. யோப்பா, நிறையவே இருக்கு. இங்க பாருங்க. பாருங்க, ஸ்டார் ஃப்ரூட், ஸ்டார் ஃப்ரூட். இவங்க எவ்வளவு ஸ்டார் ஃப்ரூட் இருக்கு. அதில் வந்து நம்ம உப்பு மிளகாத்தூள் போட்டு தான் சாப்பிட போறோம். வாங்க இதுல போடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஃப்ரூட்டை.
புளிப்பும் கலந்து நெல்லிக்காய் மாதிரி இருக்கு, காரமும் சேர்ந்துருக்கு. கை கழுவிட்டு வரேன். ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை பாய், மேரி கிறிஸ்மஸ்.